பொது மயானத்தில் அனுமதி மறுப்பதும் தீண்டாமைதான் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பொது மயானத்தை ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பயன்படுத்த அனுமதி மறுப்பதும் ஒருவித தீண்டாமைதான் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். எந்த வழக்கின் பின்னணியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த கருத்தை பதிவு செய்திருக்காங்க? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஈரோடு மாவட்டம் கருமாண்டி செல்லிப்பாளையம்ங்கிற ஒரு கிராமத்துல வண்டிப்பாதை அப்படின்று வகைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலத்தை மயானமாக, அதாவது மயானம் என்ற வகைப்படுத்த கேட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மயானம் என வரையறுக்கப்பட்ட இடத்துல உடலை அடக்கம் செய்வதை உறுதி செய்ய கோரியும் அந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகளை நீதிபதி லட்சுமி நாராயணன் விசாரித்தார். இந்த வழக்கில் தான் நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். நீதிபதி லட்சுமி நாராயணன் பிறப்பித்திருந்த அந்த உத்தரவுல கருமாண்டி செல்லிப்பாளையத்துல சர்ச்சைக்குரிய அந்த நிலம் வண்டிப்பாதை அப்படிங்கிறதுல வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது போதிலும் கூட 70 வருஷத்துக்கு மேல இந்த மயானம் என்பது அந்த பகுதியில மயானமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அருந்ததியினர் சமூகத்தினர் இந்த நிலத்துல இறந்தவருடைய உடல்களை அடக்கம் செய்ய பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். இந்த ஒரு சூழல்ல ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை பொதுவாக உள்ள அந்த மயானம் அல்லது தகனம் செய்யக்கூடிய இடத்துக்கு செல்ல அனுமதி மறுப்பதும் குற்றம், அது ஒரு தீண்டாமையினுடைய ஒரு வடிவம் என்று நீதிபதி காட்டமாக தெரிவித்திருக்கிறார். மேலும் வாழும் போது கண்ணியத்துடன் வாழ்வதற்கு எப்படி உரிமை இருக்கிறதோ அதே போல இறந்தவர்களுடைய உடல்களை கண்ணியமாக இறுதிச் சடங்கு செய்வதற்கும் உரிமை இருக்கிறது என்று குறிப்பிட்ட நீதிபதி அந்த சம்பந்தப்பட்ட நிலத்தில் இருக்கக்கூடிய உள்ள மயானம் எந்தவித ஆக்கிரமிப்பு அல்லது குப்பை கொட்டும் பகுதியாக மாறாமல் இருக்க தேவையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று கருமாண்டி செல்லிப்பாளையம் சிறப்பு பேரூராட்சி நிர்வாகத்துக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மயானத்தில் இருந்த அந்த கல்லறைகளை சேதப்படுத்திய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.